வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நம்மளுடைய விளக்கு கடைக்கு புது பொருள், அதுவும் இதுக்கு முன்னாடி வராத ஒரு சில பொருட்கள் வந்திருக்கு. அதை தான் இந்த பதிவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. தாம்பாளம், அதுவும் லைட் வெயிட்டில் சில்வர் ஃபினிஷில் ஃபஸ்ட் டைம் அழகாக சலங்கள்லாம் வச்சு ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுவும் மேலேயே மயில் நிற்கிற மாதிரி. இது ஒரு பொண்ணுக்கு நம்ம சீர் கொடுத்து விடுறோம் இல்லையா, அவங்க ஒரு காமாட்சி விளக்கு வச்சு எடுத்துகிட்டு வர்றதா இருக்கட்டும், நம்ம வெள்ளி கொடுக்க முடியாது அப்படின்னா கூட இந்த மாதிரி பிளேட் வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து வரப்போகிற கல்யாணங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் இதை வச்சு பிளான் பண்ணலாம். புதுசாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு பதிவுகளில் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது, பட் நம்ம கடைக்கும் இது புதுசாக வந்திருக்கு. பித்தளை மார்க்கெட்டுக்கே இந்த ப்ராடக்ட் புதுசு தான். ரொம்ப அழகாக இருக்குது. இதோட எட்ஜஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அழகா தாமரை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தாமரை பூவாக இருக்கிற மாதிரி அதிலிருந்து சலங்கை தொங்க விடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த மயில் இருக்கிறது அவ்வளோ அழகு. மயில் அழகாக தொகையை நீட்டி அந்த தலையை திருப்பி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பிளேட்டுக்கு ஸ்டாண்டுமே இருக்குது. அப்போ நம்ம வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் ஒரு காமாட்சி விளக்கு வைக்கலாம், அல்லது பூஜைக்கு பூவை எடுத்து வைக்கிறதுக்கு, பழம் வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே சில்வர் ஃபினிஷில் இருக்கக்கூடிய இந்த பிளேட் ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ரொம்ப அழகான கிளி. இந்த கிளி சில்வர் ஃபினிஷில் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ரியல் கிளி மாதிரியே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகு. அந்த தோகையாக இருக்கட்டும், அந்த தோகை ஒரு பக்கம் மடக்கி ஒரு பக்கம் தூக்கி நிற்கிது. அது அவ்வளோ நேச்சுரலாக கொடுத்துருக்காங்க. அதோட வாய், அதோட அந்த கழுத்து, அது நிற்கக்கூடிய அந்த பீடமுமே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த கிளிக்கும் தெய்வத்துக்கும் நிறையவே சம்மந்தம் உண்டுன்னுவாங்க. அதனால தான் எல்லா நீங்கள் அம்பாள் காமாட்சியாக இருக்கட்டும், மீனாட்சியாக இருக்கட்டும், அவங்க கையிலெல்லாம் கிளி இருக்கும். இந்த கிளிக்கு தெய்வ சக்தியை உள்வாங்கிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி நம்மளுடைய வேண்டுதெல்லாம் அம்பாள்கிட்ட சொல்கிறதுக்கு இந்த கிளி தூதுவர் மாதிரி இருக்கும்னு கூட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கிளி அவ்வளோ அழகாக சில்வர் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. இது முதல் முறையாக வந்திருக்கு. அவ்வளோ அழகு, டீட்டெயிலு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. கோமாதா, இதுவுமே சில்வர் ஃபினிஷில் லைட் வெயிட்டில் வந்திருக்கு. இந்த மாடல் நமக்கு பித்தளையில் வரும். பித்தளையில் எல்லா தெய்வங்களும் கோமாதா உடம்புல எங்கெங்கே இருக்காங்க, எல்லா தெய்வங்களும் இந்த கோமாதாக்குள்ள அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த சுவாமி அம்பாள் இருக்காங்கன்றத டீட்டெயிலாக சொல்லக்கூடிய விக்கிரகம். அதுவும் கண்ணுக்குட்டி பால் குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த ஸ்டாண்டு எதுவுமே கிடையாது. அப்படியே நம்ம வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பொறிச்சிருக்கக்கூடிய தெய்வ உருவங்கள் கூட அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கிறதுனால பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது சில்வரில் வர்ற மாதிரி, அதாவது வெள்ளியில் வர்ற மாதிரியே அப்படியே இருக்குது. புதுசாக வந்திருக்கக்கூடிய உருளியை தான் பார்க்குறோம். ரொம்ப அழகாக இருக்குல்ல. நல்லா எம்போஸ்டாக கார்விங்கோட யானையோட முகத்தையே ஸ்டாண்டாக கொடுத்துருக்காங்க. 3 முக்காலி மாதிரி. இதுக்கு தனியாக ஸ்டாண்டெல்லாம் வைக்க தேவையில்லை. இதுலேயே அந்த முக்காலி மாதிரி கொடுத்துருக்கிறதுனால அழகாக இதை வச்சுக்கலாம். இது லைட் வெயிட்டாகவும் இருக்குது, நல்ல கார்விங்கோடையும் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. சின்ன சைஸ் தான், அதாவது ரொம்ப குட்டியும் கிடையாது, ரொம்ப பெருசும் கிடையாது, நார்மல் சைஸு. இதோட டயா அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சது ஒரு 8 இன்ச்சு டயா இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது அழகான விநாயகர். ரொம்ப அழகாக இருக்குல்ல. பீடம், அந்த பீடத்துக்கு மேலே ஒரு பீடம் போட்டு ஒரு பக்கம் லட்டு பிள்ளையாருக்கு பிரசாதம் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் மூஞ்சூர் இருக்குது. பிள்ளையார் அழகாக கம்பீரமாக சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. 2 மணை போட்டிருக்காங்க. அழகாக அவரை உட்கார வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே வெள்ளியில் வர்ற மாதிரி ரொம்ப அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி கிஃப்ட் தேடி தேடி வாங்கிட்டு போகிறாங்க. அஷ்டலக்ஷ்மி கூட நான் ஆல்ரெடி ஒரு ரீலில் காமிச்சிருந்தேன். இது அந்த சைஸ் இல்லை, அதை விட கொஞ்சம் சின்ன சைஸு. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த அந்த குடத்தோட அதே மாடல், அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ், அவ்வளோதான். அது இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் இருந்தது. அதில் இருக்கிற அதே டிசைன் தான். 8 லக்ஷ்மியுமே தனித்தனியாக அழகாக கொடுத்துருக்காங்க. 8 லக்ஷ்மியுமே இதில் தெரியும். ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். அதுக்கு தனியாக ஏதோ ஒரு இடமே கொடுத்து உள்ளே ஃபிக்ஸ் ஆகியிருக்கிறதுனால இது தனியாகவும் இருக்கும்.
பார்க்கவே வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அந்த கலசம் அந்த அஷ்டலட்சுமி குடம் போட்ட வேகத்துல எல்லாமே மூவ் ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு அடுத்த சைஸ் இப்ப வந்திருக்கு. சின்ன சைஸ். நாம இன்னைக்கு பார்த்த இந்த சில்வர் ஃபினிஷ்ல இருக்கிற எல்லா பொருளுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஒரு சில பொருட்கள் புதுசா வர வைக்கிறதுனால கொஞ்சம் தான் ஸ்டாக். ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிளுக்கு ஒரு 10, 12 அது மாதிரி தான் வந்திருக்கும். ஈவன் தாம்பாளம் கூட அப்படிதான் வந்திருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இமிடியேட்டா வாங்கிக்கோங்க. ரொம்ப அழகா இருக்கு. புதுசாவும் வந்திருக்கிறதுனால உடனே மூவ் ஆயிடும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இமிடியேட்டா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இத மாரி புது புது ப்ராடக்ட்டோட உங்கள விரைவில் சந்திக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து தீபாவளி வருது. பண்டிகை வந்துகிட்டே இருக்கு. கா தீபாவளி, கார்த்திகை தீபம்னு வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுக்காக நெறைய பொருட்கள் புதுசா போட்டிருக்கிறோம். ஒண்ணு ஒண்ணா வர 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 உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும். மீண்டும் நிறைய புது பொருட்களோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.